ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ். வாழைக்கால பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பிகினர்ஸ்க்காக போடுற வீடியோன்னு நினச்சிக்கோங்க. பஜ்ஜி எல்லா காயிலையுமே போடலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், ப்ரெட்டு, அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா கட் பண்ணி மாவில் பிசைஞ்சு உருண்டை உருண்டையாக போட்டு எடுத்தால் போண்டா. நம்ம இப்போ பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஓரம் 2 பக்கத்தையும் கட் பண்ணிவிட்டு தோல் நான் சீவி எடுத்துக்கிட்டேன். தோல் கொஞ்சமாவது இருக்கணும் காயில். அப்போ தான் அந்த பஜ்ஜிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓரத்தில் பஜ்ஜி கட் பண்ணும்போது முழுசாக தோல் எடுத்துடக்கூடாது. அப்போ தான் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், பஜ்ஜி ஷேப்பும் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பஜ்ஜி செய்யும்போது. ஸோ மேலாக நான் ஸ்க்ரேப்பர் வச்சு தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் நான் கத்தி வச்சு தான் கட் பண்ணுறேன். எதுவும் பிளேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா வாழைக்காய் செதுக்கிற சிப்ஸ் கட்டை மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் செஞ்சுக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக வரக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு போட்டு எடுக்க நல்லா வரும் பஜ்ஜி. இல்லைன்னா மெல்லிஸாக இருந்தால் சிப்ஸ் மாதிரி ஆகிடும். சிப்ஸ் கட்டை இருக்குது, ஆனால் நான் அதில் செய்யலை. எனக்கு கையில் கட் பண்ணுறது தான், கத்தியில் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் தோல் சீவிட்டு கத்தி வச்சே கட் பண்ணுறேன். எனக்கு 2 வாழைக்காய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பஜ்ஜி கிட்ட வந்துச்சு. ஒரு 4-5 பேருக்கு தாராளமாக போதும் சாப்பிட. வாழைக்காய் கட் பண்ணிவிட்டு இது வாஷ் பண்ணக்கூடாது. தோலோடு இருக்கும்போது தான் வாஷ் பண்ணணும். கட் பண்ணிட்டுலாம் வாஷ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா பஜ்ஜி போடும்போது மாவு ஒட்டாது. வாழைக்காயில் பஜ்ஜி மாவு அதில் ஒட்டாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு, இல்லை முதலே நீங்கள் பஜ்ஜிக்குள்ளே மாவை ரெடி பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது ஒன்று இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் ஷேப் வராமல் இருக்கும். நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து பஜ்ஜிக்கு மாவுலாம் ரெடி பண்ண போகிறோம். நான் ரெடிமிக்ஸ் பாக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் கரெக்டாக ஒரு 12-15 பஜ்ஜிக்கு எவ்வளோ மாவோ அதை தான் சேர்க்குறேன். ஆக்சுவலாக இந்த ரெடிமிக்ஸ் மாவு கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் எப்பொழுதுமே அதில் கொஞ்சம் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்குவேன். அப்போ அந்த காரம் தெரியாது. நான் இந்த தடவை அதெல்லாம் போடலை. டைரெக்டாகவே எந்த மாவும் கலக்காமல் அதை அப்படியே பஜ்ஜி போட போகிறேன். காய் வீட்டில் இருக்குது, வாழைக்காய் இருக்குது, மாவு இருக்குன்னா குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அது தண்ணி தான் இதில் கரெக்டான அளவு கலக்கணும். கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் மாவு ஒட்டாது வாழைக்காயில். கொஞ்சம் திக்காக அது மாதிரி கலந்துட்டு பஜ்ஜி போடும்போது அந்த டிப்பில் பிடிச்சிட்டு இது மாதிரி மாவை போட்டு எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம அதை அப்படியே பஜ்ஜியாக போட்டுடலாம். நான் அதை எப்படி செய்யணும்னு எடுக்கணும்னு செஞ்சு காமிச்சேன். அடுத்து நான் எண்ணெய் பாத்திரத்தில் ஊற்றிட்டு அது எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் பஜ்ஜி போட்டாச்சு. நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். இது மாதிரி கடை மாவாக இருந்தால் உப்பி வரும். வீட்டில் போட்டால் அவ்வளோ வராது. ஏன்னா அவங்க அந்த சோடா உப்பு சேர்ப்பாங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கவங்க டெஃபினட்டாக இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பஜ்ஜியில் கடலை மாவு இருக்குது, வாழைக்காய் இருக்குது. இது 2மே செரிக்க விடாது. எப்போ ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கோம். அப்புறம் நாங்கள் வேளாங்கண்ணி போயிருந்தோம் சண்டே லாஸ்ட் வீக்கெண்டு. அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன், அதை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்கள் வீட்டு கார்டனில் உள்ள பூ தான். என்னென்ன பூ பூத்துருந்ததோ அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். உங்கள் வீட்டிலலாம் கார்டன் இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்கும் போட தெரியும், பஜ்ஜி செய்வீங்க. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ போட்டேன், புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு. பஜ்ஜி ஹெல்த்தியான ரெசிபிலாம் நான் சொல்ல மாட்டேன்.
ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், எப்போயாவது கொடுக்கலாம், அடிக்கடி கொடுக்கறது முடியாது, கொடுத்தா ஹெல்த்தி கிடையாது. இது எங்கள் வீட்டில் வச்சுருந்த 4 மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன் நான். அது அப்பப்போ பூக்கும், அதுதான் எடுத்திருக்கேன். இது என்னோடய ஒர்க்கிங் ப்ளேஸில் இருக்கிற செடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்கள் வீட்டில் உள்ள மருதாணி செடி. நல்ல கலர் வரும், இலை குட்டி குட்டியாக தான் இருக்கும், நல்ல கலர் வரும். வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி இது மாதிரி நண்டு எல்லா பூச்சி வகைகளும் வரும். அன்றைக்கி வந்துச்சு, அதை ஷூட் பண்ண வீடியோ எடுத்தேன், அதான் போட்டிருக்கேன். வேறு என்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள். நீங்களும் நான் செஞ்ச டிஷ்ஷை செஞ்சு பார்த்துங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.